அல்லேலூயா. 2000 ஆண்டுகள் ஆனது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟಿ 2000 ವರ್ಷಗಳಾಗಿದೆ. ಪ್ರಿಯವಾದ ದೇವಜನವೇ, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಉಲಗಕ್ಕೆ ಎದಕ್ಕೆ ಬಂದಾರ? ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದರು? ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 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 ಅವರು இந்த உலகத்துல பிறக்குவதற்கு முன்ன, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹುಟ್ಟುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ அவர் எங்க இருந்தார்? ಅವರು ಎಲ್ಲಿ ಇದ್ರು? எப்படி இருந்தார்? ಹೇಗೆ ಇದ್ರು? பாருங்க, ನೋಡಿ, வாசிக்கலாம். ಓದಿ. யோவான் 1 அதிகாரங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோಹಾನನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ. அதில் நாம் வாசிக்கலாம் 1வது வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. என்ன சொல்கிறது? ஆதியிலே தேவன் வார்த்தையா இருந்தார். ಆದಿಯಲ್ಲಿ ವಾಕ್ಯವಿತ್ತು, ಆ ವಾಕ್ಯವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಇತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனால் அந்த ஆண்டவர் ஆதியிலே வார்த்தையா இருந்தார். ಆದಿಯಲ್ಲಿ ದೇವರು ವಾಕ್ಯವಾಗಿ ಇದ್ದರು. வார்த்தையா இருந்தார். ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்கிறது? ಅದೇ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಏನು ಹೇಳ್ತಾ ಇದೆ? 14வது வசனம், 14ನೇ ವಾಕ್ಯ, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் அந்த வார்த்தை மாம்சமாகி, ಆ ವಾಕ್ಯವು ಮಾಂಸವಾಗಿ அந்த வார்த்தை பாலகனாக, ಆ ವಾಕ್ಯವು ಒಂದು ಬಾಲಕನಾಗಿ, அந்த வார்த்தை தேவ மரியாதை என்ற கன்னிஸ்திரி வயிற்றில பாலகனாய் பிறந்தார். ಆ ವಾಕ್ಯವು ಕನ್ಯಾಸ್ತ್ರೀ ಮರಿಯಳ ಗರ್ಭದಲ್ಲಿ ಧರಿಸಿದರು. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதியில் இருந்தவர். ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಆದಿಯಲ್ಲಿ ಇದ್ರು. அவர் ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆதியும் அந்தமும் அவர் மானவராக இருக்கிறார். ಆದಿಯು ಅಂತ್ಯವೂ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ಯೇಸು ಎಂಬುದಕ್ಕೆ ಅರ್ಥವೇನು? மத்தேயு 1 அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ. வாசிங்க 21 வேகமா. அவர் ஒரு குமாரனை பெறுவார். ஆண்டவர் யாருடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. ಯಾರ ಪಾಪವನ್ನು ವಿಮೋಚಿಸಿ ಬಿಡಿಸುವವನು ಆಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தமது ஜனத்தினுடைய பாவங்கள், ತಮ್ಮ ಜನರ ಪಾಪಗಳನ್ನು, தமது ஜனத்தினுடைய பாவம், ತಮ್ಮ ಜನಗಳ ಪಾಪಗಳನ್ನು, ஹல்லேலூயா, தமது ஜனத்தின் பாவங்களை, ತನ್ನ ಜನಗಳ ಪಾಪಗಳನ್ನು யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ, ಯಾರು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನಂಬುತ್ತಾರೋ, யார் தேவனை நம்பி வருகிறார்களோ, ಯಾರು ದೇವರನ್ನು ನಂಬಿ ಬರ್ತಾರೋ, அவருடைய பாவம் தான் அவர் நீக்கி ரட்சிக்கிறார். ಅವರ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ನೀಗಿಸಿ ರಕ್ಷಿಸುವ ದೇವರು. தமது பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். அதுதான் இயேசு என்று பார்க்கிறோம். ಯೇಸು ಎಂಬ ಪದಕ್ಕೆ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ ಎಲ್ಲ ಜನಗಳ ಪಾಪಗಳನ್ನು ಬಿಡಿಸಿ ರಕ್ಷಿಸುವ ದೇವರು ಎಂಬುದು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஆண்டவர் ஆதியில் இருந்தவர். ದೇವರು ಆದಿಯಲ್ಲಿ ಇದ್ದವರು. நாம் நீதிமொழிகள் எடுத்துக்கொண்டாலும், ನಾವು ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು ತೆಗೆದುಕೊಂಡರೂ 8 அதிகாரங்கள் 8ನೇ ಅಧ್ಯಾಯ நாம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். 27ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. அவர் வானங்கள் படுக்கையில், அவர் சொல்றாரு பாத்தீங்களா, வானங்கள் படுக்கையில் நான் அங்கே இருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா. பலவிதமான சிருஷ்டிகள் மத்தியிலே அவர் நான் கூட இருந்தேன் என்று வாக்குரைக்கிறார். ಆದಿಯಲ್ಲೇ ಲೋಕದ ಸೃಷ್ಟಿಯ ಸಮಯದಲ್ಲೂ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅಲ್ಲಿದ್ರು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. ಪ್ರೈಸ್ ದಿ ಲಾರ್ಡ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 27 சொல்கிறது, அவர் வானங்களையும் படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு தேவராகிய இயேசு அவர்தான் தேவன் பிதாவானவர், பிதாவு ஆனவர் ஆவியாய் இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவராய் இருக்கிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟಿದವರಾಗಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನಿಂದ ಹುಟ್ಟಿದವರು. யோவான் சொல்லுகிறது 1 அதிகாரங்கள் 13வது வசனத்திலே, ಯೋಹಾನನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 13ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು. அவர் ரத்தத்தினாலாவது, மாம்ச சித்தத்தினாலாவது, புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை போல மாம்சத்தில் பிறந்தவர் அல்ல. ನಮ್ಮೆಲ್ಲರ ತರ
ಯೇಸು ಸ್ವಾಮಿ ರಕ್ತ ಸಂಬಂಧವಾಗಿ ಹುಟ್ಟಿದವರು ಅಲ್ಲ. ಆಮೆನ್, ಹalleluya. Hallelujah. நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தவர், ನಮಗೋಸ್ಕರ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದವರು. ஹalleluya. Hallelujah. பாவ ரட்சிக்க வந்தவர், ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದವರು. ஆனா வேதம் சொல்லுகிறது நான் அங்கே இருந்தேன் என்று சொல்லுகிறார். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡಬಹುದು ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲೂ ಅಲ್ಲಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. ಆಮೆನ್, ಹalleluya. Hallelujah. நீங்கள் இந்நாளிலே யோசிக்க வேண்டியது, ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನೀವು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡುವಂತದ್ದು. 34 ವಚನ ವಾಸಿங்க. 34ನೇ ವಾಕ್ಯ. வாசற்படியில் ஆ. நித்தம் விழித்திருந்து, ஆ. என் கதவு நிலை அருகே காத்திருந்து, ஆ. எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென், ஹalleluya. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, ஹalleluya. Hallelujah. என்ன சொல்லுகிறது? ಏನ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ? 35 35ನೇ ವಾಕ್ಯ. கண்டடைகிறவன் என்னை கண்டடிகிறவன் ஜீவனை கண்டடைகிறான். ஜீவனை கண்டடிகிறான். எத்தனை பேர் ஹalleluya? ಎಷ್ಟು ಜನರು ಹಾಲೆಲೂಯಾ ಹೇಳ್ತಾರೆ? என்னை கண்டடிகிறவன், ನನ್ನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವವನು, இயேசு கிறிஸ்துவை கண்டடிகிறவன் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವವನು என்ன கண்டுகொள்கிறான்? ಏನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ತಾನೆ? ஜீவனை கண்டடிகிறான். ಜೀವವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ತಾನೆ. கர்த்தரிடத்தில் தயவு பெறுவான். தயவை பெறுவான். ஹalleluya. ಕರ್ತನಲ್ಲಿ ದಯೆಯನ್ನು நல்லா ಹೊಂದಿಕೊಳ್ಳುವನು. புரிஞ்சுக்கிறீங்களா? ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ என்னை கண்டவன் ನನ್ನನ್ನು ಕಂಡವನು ஜீவனை கண்டான். ಜೀವವನ್ನು ಕಂಡುಕೊಳ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ, தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான். இது பாருங்க, எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவங்க தன்னுடைய ஆத்துமாவை சேதப்படுத்துகிறார்கள். ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಪಾಪ ಮಾಡುವವರು ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ನಷ್ಟಪಡಿಸಿಕೊಳ್ತಾರೆ. ஆமென், ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. இந்த அப்படியான நம்ம இன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ಹಾಗಾದರೆ ನಾವು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ತುಂಬಾ ಜಾಗರೂಕತೆಯಿಂದ ಇರಬೇಕು. ஹalleluya. Hallelujah. என்னை வெறுக்கிறவர்கள் ஆ. யாவரும் என்னை வெறுக்கிறவர்கள் யாவரும் மரணத்தை விரும்புகிறவர்கள். மரணத்தை விரும்புகிறவர்கள். ನನ್ನನ್ನು ಹಗೆ ಮಾಡುವ ಎಲ್ಲರೂ இன்னைக்கு ಮರಣವನ್ನು யாரை ஆண்டவரை வெறுக்கிறார்களோ அவங்க மரணத்தை விரும்புகிறார்கள். ಯಾರು ದೇವರಿಗೆ ವಿರೋಧವಾಗಿ ತಿರುಗಿಕೊಳ್ತಾರೋ ಅವರು ಮರಣವನ್ನು ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. இயேசு, ஹalleluya. Hallelujah. லூக்கா 2 அதிகாரங்கள் ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ வாசிக்கலாம். 40வது வசனம். 40ನೇ ವಾಕ್ಯ. பிள்ளை வளர்ந்து ஆ. ஆதியிலே பலன் கொண்டு ஆ. அவை ஞானத்தினால் நிறைந்தது. தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. ம். அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். ம். அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறையின்படி எருசலேமுக்கு போய் பண்டிகை நாட்கள் முடித்து திரும்பி வருகிற போது பிள்ளையாக இயேசு எருசலேமில் இறந்து விட்டார். ஆமென், ஹalleluya. Hallelujah. எப்போதும் கூட பண்டிகை தோறுமாக எருசலேம் தேவாலயத்துக்கு அவருடைய வருஷப்பும் மரியாதும் புறப்பட்டு போவார்கள். ಯೆರೂಸಲೇಮ್ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ಯಾವಾಗಲೂ ಹಬ್ಬದ ದಿನಗಳಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ರು. ஆனால் அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து போனார். ಆ ದಿನಗಳಲ್ಲಿ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಹೋದ್ರು. அவருடைய வயது 12 வயது இயேசு. ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ವಯಸ್ಸು 12 ವರ್ಷವಾಗಿದೆ. ஹalleluya. Hallelujah. ஆனால் அந்த எருசலேமிலே ಆ ಯೆರೂಸಲೇಮಲ್ಲಿ கூட்டம் அதிகமா இருந்தனால ತುಂಬಾ ಜನರ ಗುಂಪು ಇತ್ತು. அப்பா அம்மா வந்துட்டாங்க. ತಂದೆ ತಾಯಿ ಬಂದ್ಬಿಟ್ರು. ஹalleluya. Hallelujah. இவர் அங்கே தங்கிச்சார். ಇವರು ಅಲ್ಲೇ ಇಟ್ಬಿಟ್ರು ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ஹalleluya. Hallelujah. 3 நாள் ஆனது. 3 ದಿನಗಳಾಯ್ತು. திரும்பி தாய் தகப்பன் பார்க்கிறார்கள். ಮತ್ತೆ ತಂದೆ ತಾಯಿ ನೋಡ್ತಾರೆ. திரும்பி போறாங்க எருசலேமுக்கு போனார். ಮತ್ತೆ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ಆದ್ರೆ ದೇವರಾಗಿರುವ ಯೇಸು தேவன் ಕ್ರಿಸ್ತ வார்த்தைகளை ದೇವರ ಒಂದು அவர் ಮಾತುಗಳನ್ನು போதித்துக் கொண்டிருந்தார். ஹalleluya. ಹೇಳ್ತಾ ಇದ್ರು. 12 வயசுல அந்த நாளிலே தேவன் வார்த்தையை போதித்தார். 12 ವಯಸ್ಸು ಬಾಲಕನಾಗಿದ್ದಾಗಲೇ ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಸಾರ್ತಾ 46 வசனங்கள். 46ನೇ ವಾಕ್ಯ. மூன்றாம் 3ஆம் நாளுக்கு பின்பு அவர் தேவ ஆலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் ஆமென். அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் ஆமென். அவர்களை வீணாவாகவும் கண்டார்கள். ஆமென், ஹalleluya. Hallelujah. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரவுகளை குறித்து Hallelujah. பிரமித்தார்கள். ஹalleluya. அவருடைய புத்தியையும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு உத்தரங்களையும் ஆமென், ஹalleluya. கேள்வி பதிலை கொடுத்து கொண்டிருந்த போதனை பண்ணி கொண்டிருந்தார். ಅಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೆ ಉತ್ತರಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ಬೋಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. அடுத்த வசனம் வாசிக்கிறோம் வேகமாக. ವಾಕ್ಯ. தாய் தகப்பன்மாரும் ஆ. அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் ம். அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? ம். இதோ உன் தகப்பனும் நானும்
விசாரத்தோடு உன்னை தேடினோமே. ஆண்டவர் பார்த்து கேட்டாங்க, ஏன் அப்படி செய்து நாங்கெல்லாம் ரொம்ப பதறிட்டோமே, எங்க போயிருந்த என்று கேக்குறாங்க. ಮರಿಯಳಾದ ತಾಯಿಯಾದ ಮರಿಯಳು ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ನೋಡಿ ಕೇಳ್ತಾರೆ, ನೀನ್ ಯಾಕೆ ಇಲ್ಲೇ ಇದ್ಬಿಟ್ಟೆ, ನಾವು ತಳಮಳಗೊಂಡುವಲ್ಲ. நம்ம போல எங்கேயோ ஆடின்னு ஓடிட்டு இல்ல. ನಮ್ ತರ ಎಲ್ಲ ಆಡ್ಕೊಂಡು ಓಡ್ಕೊಂಡು ಯೇಸು என்ன சொன்னார் ಸ್ವಾಮಿ வார்த்தை? பதில் என்ன சொன்னார் ஆண்டவர்? அதற்கு அவர் நீங்கள் ஏன் என்னை தேடுகிறீர்கள்? ஏன் என்னை தேடுகிறீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளே, எனக்கு பிதாவுக்கு அடுத்தவைகளை நான் இருக்க வேண்டியதென்று நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறிவீர்களா என்றார். அல்லேலூயா. ஹalleluya. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அதுக்காகவே வந்தவன், என்னை ஏன் தேடி வந்தீர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு தன் தாய் தகப்பன்மாருக்கு சொன்னார். ஆனால் அவங்க விளங்கிக் கொள்ளவில்லை. ತಂದೆಯ ಚಿತ್ತವನ್ನೇ ನೆರವೇರಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿನಿ ಎಂಬುದಾಗಿ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹೇಳ್ತಾರೆ. அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் பிறக்காத இருந்திருந்தால் ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟದೇ ಇದ್ದಿದ್ರೆ நமக்கு ரட்சிப்பு கிடைச்சிருக்குமா? ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಸಿಗ್ತಾ ಇತ್ತಾ? பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்குமா? ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಸಿಗ್ತಾ ಇತ್ತಾ? அல்லேலூயா. ஹalleluya. இயேசு பிறந்த பிறகுதான் பிசாசுகளை துரத்த ஆரம்பித்தார்கள். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟಿದ ನಂತರನೇ ಸೈತಾನಗಳನ್ನು ಓಡಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರು. அல்லேலூயா. ஹalleluya. வானத்துக்கும் பூமிக்கும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ಆಕಾಶದಲ್ಲೂ ಭೂಮಿಯಲ್ಲೂ ಅಧಿಕಾರವನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. இன்று இயேசு நாமம் சொல்லிதான் ನಾವು பல வியாதி நோய்களை சுகமாக்குறோம். ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ನಾವು ಅನೇಕ ಸೈತಾನಗಳನ್ನು ಹೋರಾಟಗಳನ್ನು ಎಲ್ಲ ಬಿಡಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஆண்டவராகிய இயேசு 12 வயசு வரைக்கும் தான் பைபிளை பார்க்கிறோம். பிறகு தன்னுடைய 30 வயசு வரைக்கும் தான் தாய் தகப்பன்மாருக்கு உடனா இருந்து அவரை கீழ்ப்படிந்து அவங்க குடும்பத்துல ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்துல வாழ்ந்தவராய் இருந்தார். 12 ವಯಸ್ಸಿನವರೆಗೆ ನಾವು ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ. ಅದರ ನಂತರ 30 ವರ್ಷದವರೆಗೂ ತಂದೆ ತಾಯಿ ಸಂಗಡ ಇದ್ದು ಸೇವೆ ಮಾಡಿದ ಬಾಲಕನ 30 ವಯಸ್ಸು ஞானஸ்நானம் எடுத்தார். 30ನೇ ವಯಸ್ಸಿರುವಾಗ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ 3 ವರ್ಷங்கள் 3.5 ವರ್ಷ அவர் செய்யாத அற்புதங்களே இல்ல. ಅವರು ಮಾಡದಿರುವ ಅದ್ಭುತ. ஹalleluya. 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 அன்னைக்கு செய்த அற்புதங்கள் அடையாளங்களை இன்றும் செய்கிறார். ಆವತ್ತು ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತ ಅடையாளಗಳನ್ನು ಇವತ್ತು ದೇವರು ಮಾಡ್ತಾರೆ. அவருடைய உபதேசம் எப்படிப்பட்டது? ದೇವರ ಉಪದೇಶವು ಯಾವ ರೀತಿಯಾದದ್ದು? ஹalleluya. ஹalleluya. மரித்தவரை எழுப்பினார். ಸತ್ತು ಹೋದವರನ್ನು தமது வியாதி சுகமாக்கினார். ಅನೇಕ ವ್ಯಾಧಿಗಳನ್ನು அநேக அற்புதங்கள் செய்தார். ಅನೇಕ ಅದ್ಭುತಗಳನ್ನು அன்று மாத்திரமல்ல இன்று வரையும் இன்று வரையும் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். ನಡೆಸಿಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. உலகத்துக்கு எத்தனையோ பேர் பிறந்தாங்க, ಲೋಕದಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನರು ಹುಟ್ಟಿದ್ರು. எத்தனையோ பேர் பிறந்தாங்க, ಎಷ್ಟೋ ಜನರು ಹುಟ್ಟಿದ್ರು. ஆனா மரித்து போனார்கள். ಆದರೆ ಸತ್ತು ಹೋದ್ರು. ஆனா ஆண்டவர் மாத்திரம்தான். ಆದರೆ ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮಾತ್ರ. ஹalleluya. ஹalleluya. மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவர். ಸತ್ತು ಹೋಗಿ ಮೂರನೇ ದಿನದಲ್ಲಿ ಜೀವಂತವಾಗಿ ஹalleluya. இன்றும் ஜீவிக்கிறவராய், ಇವತ್ತಿಗೂ ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. இப்போ நோக்கி கூப்பிட்டால் வருகிறவராய். ಯಾವಾಗ ನೋಡಿ ಕರೆದ್ರು ನಮ್ಮ ಬಳಿಗೆ ஹalleluya. ஹalleluya. அவர் ஒருவர் மாத்திரமே, ಅವರು ಒಬ್ಬರು ಮಾತ್ರ. உலகத்தில் ஒருவர் மாத்திரமே. ಲೋಕದಲ್ಲಿ ಒಬ್ಬರು ಮಾತ್ರ. ஹalleluya. ஹalleluya. மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து சீக்கிரம் வரப்போகிறார். ஹalleluya. ಸತ್ತು ಮೂರನೇ ದಿನ ಎದ್ದು ಮತ್ತೆ ಬರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇರುವ ದೇವರು ಒಬ್ಬರೇ ಯೇಸು ಸ್ವಾಮಿ. ஆமென். ஹalleluya. அவர் பாவி ரட்சிக்க வந்தார். ಅವರು ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ரொம்ப ಬಂದರು. நேரம் இல்ல, நான் சுருக்கமா வாசிக்கிறோம். ಸಮಯವಿಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ ரோமர் 5:5 ರೋಮ 5 12 வாசிங்க ஃபர்ஸ்ட். 12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல. ஆமென். ஆதாமை முதலாவது இந்த உலகத்துக்கு சிருஷ்டிக்கப்பட்டார். ಆದಾಮ ಎಂಬ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನನ್ನು ಮೊದಲನೆಯದಾಗಿ ದೇವರು அவன் ரட்சிப்பை இழந்து போயிட்டான். ಅವನ ರಕ್ಷಣೆಯನ್ನು அவன் பாவம் செய்து விட்டான். ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ನು. ஹalleluya. ஹalleluya. இப்ப என்ன தீர்ப்பாச்சு? ಇವಾಗ ಏನ್ ತೀರ್ಪಾಯ್ತು? மரண தீர்ப்பு, ಮರಣ ತೀರ್ಪು ಬಂತು. அக்கினி தீர்ப்பு. ಮರಣದ ಅಗ್ನಿ ತೀರ್ಪು ಬಂತು. ஹalleluya. ஹalleluya. அக்கினி தீர்ப்பு உண்டாச்சு. ಮರಣ ಎಂಬ ತೀರ್ಪನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ್ರು. ஆமென். ஹalleluya. 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 அக்கினி தீர்ப்பு உண்டாச்சு. ಅಲ್ಲಿ ಒಂದು ತೀರ್ಪು, ನ್ಯಾಯ ತೀರ್ಪು ಉಂಟಾಯಿತು. அவருக்கு ஆக்கினி தீர்ப்பு வந்தது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಆಜ್ಞೆ ಬಂತು, ತೀರ್ಪು ಬಂತು. இப்போ அவங்க மீட்கணுமே. ಇವಾಗ ಅವ್ರನ್ನ ಬಿಡಿಸ್ಬೇಕಲ್ಲ. எந்த மனுஷன் பிறந்தாலும் அவனுக்கு நரகம் தான். ಯಾವ ಮನುಷ್ಯನು ಹುಟ್ಟಿದ್ರುನು ನರಕನೇ ಅವನು. ஹalleluya. 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 ஏன் அந்த நாளிலே ಯಾಕಂದ್ರೆ ಆ ದಿನಗಳಲ್ಲಿ பாவம் செய்து ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து பலி செலுத்தி பாவம் நிவர்த்தி செய்வார்கள். ಆ ಕಾಲದಲ್ಲಿ ಪಾಪ ಮಾಡಿದ್ರೆ ಒಂದು ಕುರಿ ದನಗಳನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಲಿ ಕೊಡ್ತಾ ಇದ್ರು. ஆனா ஆண்டவராகிய இயேசு ಆದ್ರೆ ದೇವರಾಗಿ ஒரೇ தரம் ಒಂದೇ ಸಲ நமக்காய் மரித்தார். ஹalleluya. ನಮಗೋಸ್ಕರ ಯಜ್ಞದ ಕುರಿಮರಿಯಾಗಿ அந்த ಸತ್ತರು. ரத்தம் தான் ಆ ರಕ್ತವೇ இன்று வரைக்கும் ಇವತ್ತಿನವರೆಗೂ ரட்சிப்பை கொடுத்தது. ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕೊಡ್ತಾ ಇದೆ. 17வது வசனம் சொல்கிறது. 17ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತಾ ಇದೆ, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே ஒருவனின் மீறுதல், ಒಬ್ಬನು ಮಾಡಿದ ಅಪರಾಧದಿಂದ ஒருவனின் மீறுதல் ಒಬ್ಬನು ಮಾಡಿದ அந்த ಅಪರಾಧದಿಂದ ஆதாம் மீறினான். ಆದಾಮನು ಮಾಡಿದ
ஹalleluya ஹalleluya கொடுத்த சுதந்திரத்தை இழந்து போயிட்டான். ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟಂತ ಸ್ವಾತಂತ್ರ್ಯವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು. இப்ப ஆண்டவர் ಇವಾಗ ದೇವರು எதற்கு பிறந்தார்னு சொன்னால் ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದ್ರು ಅಂದ್ರೆ ரட்சிக்கும்படி பிறந்தார். ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹುಟ್ಟಿದ್ರು. பிதாவின் சித்தமா இருந்தது. ಅದು ದೇವರ ಚಿತ್ತವಾಗಿತ್ತು. ஹalleluya ஹalleluya இரண்டாவது ಎರಡನೇದಾಗಿ சத்தியத்தை போதித்தார். ಸತ್ಯವನ್ನು ಬೋಧಿಸಿದರು. மூன்றாவது ಮೂರನೇದಾಗಿ பாடுகளை அனுபவித்தார். ಹೋರಾಟಗಳನ್ನು ಅನುಭವಿಸಿದರು. நாலாவது ನಾಲ್ಕನೇದಾಗಿ நமக்காக அடிக்கப்பட்டார். ನಮಗೋಸ್ಕರ ಜಜ್ಜಲ್ಪಟ್ಟರು. ஐந்தாவது ಐದನೇದಾಗಿ நமக்காய் மரித்தார். ನಮಗೋಸ್ಕರ ಸತ್ತರು. ஹalleluya ಹalleluya ஆறாவது ಆರನೇದಾಗಿ அடக்கம் பண்ணார். ಊನಲ್ಪಟ್ಟರು. ஹalleluya ஹalleluya ஏழாவது ಏಳನೇದಾಗಿ மூன்றாம் நாள் ಮೂರನೇ ದಿನ உயிர்த்தெழுந்தார். ಜೀವಂತವಾಗಿ ಎದ್ದು ಬಂದರು. ஆமென் ஹalleluya ಹalleluya எட்டாவது ಎಂಟನೆಯದಾಗಿ ஹalleluya ಹalleluya சொல்ற நமக்காக ஒரு வீட்டை கட்டுகிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಮನೆಯನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡ್ತೀನಿ. யோவான் 14:2ல ಯೋಹಾನನು உனக்காக 14 ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் ನಿಮಗೋಸ್ಕರ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಕ್ಕೋಸ್ಕರ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ என்று போயிருக்கிறார். ಅಂತ ಹೇಳಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya இப்போ எல்லாம் ஆயத்தமாகி விட்டது. ಇವಾಗೆಲ್ಲ ಸಿದ್ಧವಾಗಿದೆ. வரப்போகிறார். ದೇವರು ಬರಕ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya ಹalleluya இயேசு வரப்போகிறார். ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಬರಕ್ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. எங்க சொல்லுங்க வாங்க ஆண்டவரே ಎಷ್ಟು ಜನರು ಕರೀತಾ ಇದ್ದೀರಾ ದೇವರೇ ಬನ್ನಿ. இந்த குடும்ப உலகத்தை ரட்சிங்க. ಈ ಲೋಕವನ್ನು ರಕ್ಷಿಸಿ. இந்த தேசத்தை ரட்சிங்க. ಭಾರತ ದೇಶವನ್ನು ರಕ್ಷಿಸಿ. ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya மோசே மூலமே நியாயப்பிரமாணம் மாத்திரம் இருந்தது. ಮೋಶೆ ಮುಖಾಂತರ ನ್ಯಾಯ ಪ್ರಮಾಣವನ್ನು ದೇವರು ஆனா ಕೊಟ್ಟಿದ್ರು. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் வந்தது. ಆದರೆ ಕೃಪೆಯು ಸತ್ಯತೆಯು ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಮುಖಾಂತರ ಬಂತು. ஹalleluya ಹalleluya ஹalleluya ಹalleluya இந்த இயேசு ரட்சிக்கலன்னு சொன்னா ಈ ಯೇಸು ಸ್ವಾಮಿ நம்மளா ರಕ್ಷಿಸ್ತಾ இன்னைக்கு ಇದ್ರೆ மீட்பு நமக்கு கிடைச்சிருக்காரு. ನಮಗೆ ಬಿಡುಗಡೆ ಇರ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ஹalleluya ಹalleluya நம்ம பரலோகம் கிடைச்சிருக்காரு. ನಮಗೆ ಪರಲೋಕನೂ ಸಿಗ್ತಾ ಇರ್ಲಿಲ್ಲ. ஆண்டவரை பிறக்காவிட்டார். ದೇವರು ಹುಟ್ಟದೇ ಇದ್ರೆ ஏன்னா முன்ன பிறந்தவர்கள்லாம் முன்ன வந்தவர்கள்லாம் ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಮುಂಚೆ ಬಂದವರೆಲ್ಲ 10 அதிகாரங்கள் ಹತ್ತನೇ யோவான் ಅಧ್ಯಾಯ கடைசி யோவான் வாசி முடிக்கலாம். ಯೋಹಾನ 10ஆம் வசனம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಾಕ್ಯ. திருடவோ கொல்லவோ அழிக்கவோ வருகிறானே அன்றி வேறொன்றுக்கோ வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் ரெண்டுக்கும் வரான். நானும் அவனுக்கு ஜீவனை உண்டாக்கவும் அது பரிபூர்ண படவும் வந்தேன். ಕಳ್ಳನು ಕದ್ದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೂ ಕೊಯ್ಯುವುದಕ್ಕೂ ಹಾಳು ಮಾಡುವುದಕ್ಕೂ ಬರುತ್ತಾನೆ ಹೊರತು ಮತ್ತಾವುದಕ್ಕೂ ಬರುವುದಿಲ್ಲ. ನಾನಾದರೂ ಅವುಗಳಿಗೆ ಜೀವವೂ ಇರಬೇಕೆಂತಲೂ ಅದು ಸಮೃದ್ಧಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂತಲೂ ಬಂದೆನು. நீதிமொழிகள் நீங்கள் 8 ஞானோக்திகள் 8 என்னை கண்டவன் ஜீவனை அவன் கண்ண காத்துக்கொள்ள முடியும். இயேசு இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. என்னை அல்லாமல் ஒருவனும் பரலோகத்துக்கு போக முடியாது. ಯೇಸು ಸ್ವಾಮಿಯನ್ನು ಮೀರಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya ஹalleluya 1 தீமோத்தி 1 அதிகாரம் 15வது வசனம் 1 தீமோத்தி 1:15ನೇ ವಾಕ್ಯ. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தாரின் வார்த்தையோ உண்மையோ எல்லாம் அங்கீகரிக்கும் பாத்திரமானது. இங்கே பார்க்கிறோம் பாவி ரட்சிக்க வந்தார் கிறிஸ்து இயேசு. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಪಾಪಿಗಳನ್ನು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಭೂಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿದ್ದಾರೆ. என்ன அதிகாரம் கடைசியாக 2ನೇ ಅಧ್ಯಾಯ லூக்கா 2:10 ಲೂಕ 2:10 தேவதூதன் அவரை நோக்கி பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்தாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹalleluya இன்று கர்த்தராகி கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதுவுக்கு பிறந்திருக்கிறார். ಇವತ್ತು ನಿಮಗೋಸ್ಕರ ದಾವೀದ ಊರಿನಲ್ಲಿ ಒಬ್ಬ ರಕ್ಷಕನು ಹುಟ್ಟಿದ್ದಾನೆ. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು பிறந்து 2000 ஆண்டுகள் மேல ஆனது. ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಹುಟ್ಟಿ 2000 ವರ್ಷಗಳಿಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿದೆ. இப்போ வரப்போகிறார். ಇವಾಗ ಬರಕ್ಕೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya ஹalleluya ரட்சகர் எத்தனையோ ரட்சிக்காம இருக்காங்க. ಎಷ್ಟೋ ಜನರು ರಕ್ಷಣೆ ಹೊಂದದೇ ಇದ್ದಾರೆ. ಅನೇಕ ರಕ್ಷಿಕಾಮ ಇರ್ತಾರೆ. ಅನೇಕರು ರಕ್ಷಣೆ ಅನೇಕ ಹೊಂದಿಲ್ಲ. ಪಾಪ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇರ್ತಾರೆ. ಅನೇಕರು ಪಾಪದ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಪಾಪ செய்துಕೊಂಡಿருக்கிறாங்க. ಅನೇಕರು ಇನ್ನೂ ಪಾಪ ಸಾರಾಯಿகளை விடல. ಇನ್ನೂ ಸಾರಾಯಿ ಅಂಗಡಿಯನ್ನು ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ಇನ್ನೂ ಮಧುಪಾನங்களை விடல. ಇನ್ನೂ ಮದ್ಯಪಾನವನ್ನು ಬಿಟ್ಟಿಲ್ಲ. ಅವರ ಮನ திரும்ப வேண்டும். ಅವರೆಲ್ಲ ಮಾನಸಾಂತರ ஒரு ಹೊಂದಬೇಕು. நிமிஷம் முழங்கால் படிட்டு ಎಲ್ಲರೂ ನಾವು ಮೊಣಕಾಲೂರಿ ಒಂದು ನಿಮಿಷ ஆண்டவர் மன திரும்பணும் எல்லாமே. ದೇವರ ಎಲ್ಲರೂ ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಬೇಕು. ஆண்டவர் எனக்காக வந்தீர் பூமிக்கு ரட்சிக்கும்படியே வந்தீர். ರಕ್ಷಣೆ ಹೊಂದುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೀರಿ. ரட்சித்தீர். ರಕ್ಷಿಸಿದ್ರಿ. ಅನೇಕ ರಕ್ಷಿಕನು ಆಂಡವರೇ. ಅನೇಕರನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕು ದೇವರೇ. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಯೇಸು